சொல்றான். ஆரம்பித்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர் புதுக்கோட்டை மியூசிக் டீச்சர் எஸ் பிரபராஜ் அவர்களுக்கு வேணாம் தாங்களா என்னப்பா மிருதங்கத்து கொண்டிருக்கும் திண்டுக்கல் கப்ளிங் மண்டை புகழ் எங்க அண்ணன் தாசன் இடது கையில் அடிக்க ஒரே நீர்மான அடினேன் என்ன பண்ண கத்துக்க பலவாத்தியர்களுக்கும் திண்டுக்கல் அங்குலாஸ் புகழ் எங்க அண்ணன் ராஜேந்திர அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி போத்தப்படுகிறார்கள். ஹலோ நாடகம் ஹரிச்சந்திரன் நாடகம் ஹரிச்சந்திரன் வரும்போது கரெக்டா போடும். டீம்ல இருக்கவர் என்ன நாடகமே தெரியாம தாளம் போடுறாரு. ஹரிச்சந்திரன் நாடகம்னா ஆமா பார்த்திபன் அவர்களுக்கு எனக்கு மட்டும் போடுங்க போது கட்சி கூட போடுங்க இல்லை உங்க ஃபேமஸ் இருந்தா கூட கழட்டி போட்டு தெருவில் தெரியும் கூட எரிச்சு விட்டு போ கிடையாது. இங்கு கோபனாக இருக்கும் அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த யூடியூப் போடுங்க அங்கிட்டு போய் நம்ம நோத்தாம வைவேன். ஆமா 4 பேரும் திண்டுலாம தான் முண்டமா குளிப்பாங்க. ஊர் தொட்டியில போய் முண்டமா குளிச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு என்ன ஊதாங்குலைய கவட்டக்குள்ள வச்சிருக்காங்க சொல்லி அப்புறம் அம்மா வந்து சிறப்பு அன்பு சகோதரர் எடிட் பண்ணிட்டாலும் இன்ஸ்டாகிராம்ல லேடிஸ்க்கு லைக் போடுறாங்க. என் பேச்ச கருத்துறியாடா நீதான் மைசெட்டு போட்டீங்களா? நீங்க போய் லேடிஸை பாருங்க. ஒரு ரவுண்டு பார்த்து கோமியத்தை லைன் பண்ணிட்டு போயிட்டு அந்த பிள்ளைய பார்க்கத்தானே இங்கே போறது. முன்னாடி மோத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் எங்களது கொம்புக்காரந்தல் கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. அப்போ வணக்கம் போ நன்றி நன்றி. அப்படியே இருக்கு ஒரு சாங் பாடிக்கிறோம். எப்போய் உண்மையிலே இந்த பகுதியில நான் அதிகமா சந்திச்ச ஒரு மைசெட்னா நியூ சொல்லுவோம் முத்தரந்தர். அது என்னைக்குமே புதுசுதான். அதனாலதான் அது பேர் நியூ மாறவே மாறாது. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க அன்னைங்களுக்கு தெரியும் நியூ சொல்லுவோம் மைசெட்னா நான் கவலையே பண்ண மாட்டேன். நடிகனுக்கு எப்படி வாங்கி வைக்கணும் உனக்கு எப்படி வைக்கணும் உனக்கு தேவை கிடையாது. நீ பாட்டு பக்கம் குத்தி வெதல் மசுல போது ஊத்து ரெடி அன்னை தந்தை கிராமத்திலேயே கட்டான கலகி நமக்கு கண்ணடியா முடியிருக்காரு குங்கும பொட்டலகி கொள்ளாத கண்ணடியா முடியிருக்காரு குங்கும
இனிப்பு பொருள் பொருள்னு வரும். இடியப்பம் எண்ணெயாட்டில் இருக்கு. இடியப்பம் வைக்கிற தம்பி உங்க நாளுக்கு சூத்தரிச்சு போவேன். அப்படி போயிருங்க. நல்ல கலர் கோழி குஞ்சு முட்டை மாதிரி. ஹலோ யாரும் இல்லைங்க சொல்லி வைங்க. கண்டங்கரு வெரி டேஞ்சர். அவங்க வயசுக்கு பாரு இடியப்பம் கப்ளிங்ன்றேன். கப்ளிங்ன்றது அந்த மாதிரி கிடையாது ப்ரோ. கப்ளிங் அது கிச்சு கிச்சு அதான் வலிக்குதான் மெதுவாக செய்வார். ரொம்ப நீங்க வாங்க. நீங்க வாரச்சிட்டு பிடிக்கிறாள் மாதிரி பயமாத்திட்டே இருக்கு. கறிக்கடை என் அன்பு தம்பி பாலா மானாமதுரை கறிக்கடை பாலா சந்த கடைக்கிட்ட கடை ஓட்டிருக்கேன். நானா எங்கன்னா குடலை அலசிக்கிட்டு இருக்கானோ இந்த பாலா பாலா கறிக்கடை பாலா மானாமதுரை ஒரு கைதட்டு கொடுக்குறேன். நாலு பொண்ணு அவன்கிட்ட செவரொட்டி வாங்கிக்கிறோம். ஆனா செவரொட்டிக்கு இங்கே கிராக்கிப்பா கறியெல்லாம் வேமா போட்டுருவேன். செவரொட்டியை சட்டிக்குள்ள வச்சிருப்பேன். வெதரில் அடிச்சு வச்சிருப்பேன். கேட்டால் 300 பிளாக்ல அடிச்சுடுவாங்க. பாலா அப்படிதான் வைக்கக்கூடாது. செவத்துலதான் கருப்பேன் காப்பாற்றேன். போட்டோ எடுக்கிற ஒரு ஆளை நியமிச்சுட்டே வந்து இருக்குன்னு நிற்கிறிய. நீ போய் லேடிஸை பாருங்க போங்க. வாழ்க்கை வச்சுக்க அப்படியே தருவாங்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடம்பரப்புகளே, இந்த பகுதியிலே விவசாயத்தை கட்டி காக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, மாஸ்டர் இருந்தீங்களா? இந்த புரோட்டா மாஸ்டர் இருந்தீங்களான்னு கைதட்டு இப்படி கட்டு அவரு தக மாட்டி அதெல்லாம் நோட் பண்ண மாட்டீங்க. அசுர புடுங்குற கேமராமேன் பெரிய வேல்ராஜ் விடுதலை எடுத்த மாதிரி இருப்பாங்க. எந்த முண்டையும் 1 மணிக்கு மேல பேட்டரி லோவாயிடுச்சுன்னு இங்கிட்டு தெரிவாங்க. அப்படி பேயா தாய்மாரெல்லாம் இருக்கீங்களாதா? ஆமா. ஏன்னா நீங்க இல்லைன்னா களை எடுக்க முடியாது. வயக்காட்டில் களை எடுக்க முடியாது, கருதல் எடுக்க முடியாது. ஏன்னா நீ தான் மட்டார்னு போய் விழுகுற. 5 மணிக்கெல்லாம் விழுகுற. பூரா 100 நாள் வேலைக்கு போயிடுற. பூரா களம் மண்டி வயக்காட்டில் தண்ணி இடக்கான பார்த்து கோரையில் அவன் கால் சிக்கி மூக்காந்தண்ட அடிவட்டு வெதரை காணாமல் தேடி இதுக்கு மேலே சோக்கி எந்த பக்கம்னு சொல்ல மாட்டான். அதில் பிறந்தவங்க அதிசய புலாக வச்சிருக்காத முண்டை. என்ன சிரிப்பு என்னமோ டிவிஎஸ் பற்றி ஆயில் செட்டு பண்ண மாதிரி இவர். இந்த ஜனத்தவலை மண்ட புணர்ச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே. அப்படித்தான் ஒரு வயலை சொன்னேன். பைபாஸில் 100ல் போகும்போது கையை விட்டு சிரிச்சிருக்கேன். இப்போ நீர்மலைக்கு போயிட்டு நேர்த்தியா சிரிப்பு. காமெடி நல்ல மாத்தியா இருக்கிறான். நீர்மலை வெட்டிக்கிட்டேன் கொத்தி விட்டேன். கம்ம கூட்டு மசாலா காணா வெதரா காணா அவன் வீடு போச்சிடலாம். சிரிச்சு முன்ன பெயிண்டை ஊற்றுக்கிட்டு இருக்கேன். பெயிண்ட் எவ்வளோ தெரியுமா? 800 ரூபா ஒரு பப்பா. நீ போக மாட்டாரு அங்கிட்டு நல்லா தெரியலையா? அண்ணன் தம்பிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கும்பகர்ந்த கிராமத்தார்கள் நாடகம் நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வந்தேவாருங்க. அதுக்கு எப்போ தண்ணியார் சொன்னான். அது ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் நாடகம் பார்க்க வரும்போது கையா கோடாங்கெல்லாம் கூட்டு வரும்போது வேறுக்கெல்லாம் பட்டாங்கி சில்வர் லைட் இவ்வளோன்னு வச்சிருப்பாரு. அதை அடிச்சுட்டே அப்படி வருவார். பிள்ளைத்தில் ஆக்கலாம் அந்த பக்கம்லாம் வந்து நாடகம் பார்ப்பாங்க. ஐயா கோடாங்கி. எங்கள் அப்பாவை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஏரியாவில் நிறைய விறகு வெட்ட வருவார். அப்பா கண்ணே களிச்சேரி பெருசுக்கிட்டு தான் சீனி கறந்த கொம்பு கறந்த ஆளுகளே நிறைய விறகு வெட்டுவாங்க. நான் புரோட்டாவுக்காக விறகுலி போடுவேன். கடைசியில் எங்கள் அப்பா ஒரு புரோட்டா வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தா திங்கிறதுக்கு அன்பாளையத்தில் ஆள் அவ்வளோதான். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெளியூர்லேருந்து வந்த ஆளுகள்லாம் யார் யார் ஓஜி பைக்கில் வந்திய கை தூக்குங்க பார்ப்போம். அப்படியே போகிறது நல்லது, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஓஜி பைக்கில் ஏற்றிட்டு வரேன் சொல்கிற புழுக்க வேலையை தான் கேட்கணும்ப்பா. நினச்ச இடத்துல வெண்ணமையை ஒன்றுக்கு இருப்பேன். அப்படி இருப்பேன். பீடியை 10 வைப்பாங்க. அப்படி அவன் மட்டும் தான் சீட்டில் எப்படி உட்காந்துக்குவேன்.
அப்படியே பாவாடை முட்டை மாதிரி வரும். முட்டைகளை யாரும் பார்த்தா எங்க ஐயா இருந்துச்சு போவார். ஒரு போடு ஓட்டு அப்படியே அப்ப விட்டு போனாதானே. கடா தவம் போது செம்பரியாட்டில் இருப்பாரு, தவம் போது முன்னுட்டு இங்கே தருவீங்க. எங்க அப்பா மட்டும் 7 மணியே களைச்சிருக்கு. வெரி டொங்காஸ் ஆடுவோம். நான் ஒரு நாள் எங்க ஐயாவை அடிக்க தெரிஞ்ச கம்ப கிட்ட முக்குளிப்பான்னு நினைச்சேன். அவன் பொத்துக்கிட்டாங்க. கடையில் வாங்க கோமணம் இல்லாம தண்ணிக்குள்ளே சார்ந்து தெரியும். அப்புறம் போய் வாக்குற எடுத்து மாட்டி விட்டு பழைய ஓசு அதெல்லாம் எதுல மைத்துல போடா அந்த காலத்துல மிச்சி மிச்சி போனா பொம்பளையாளுங்க என்ன செய்யும்? இந்த அது இல்லடா என் தம்பியை பாரு அடிச்சு விடுறான் பாரு. தாய விளையாடுங்க, இந்த முத்த உலகிட்டு என்ன விளையாடுறாங்க அந்த காலத்துல. இப்ப 100 நாள் வேலையில பார்த்தா 2 விகர்றேன் ஆளு சிமுண்டு மூட கூண்டு மூடைய புளிய மரத்துக்கு நேரம் வந்து சிப்பிங்க அத 2 பேரு கம்மாய்க்குள்ள பார்த்தவங்க சும்மா புகர் புறோ பக்கத்துல போயிருக்காங்க. இப்ப திரும்பி இருக்கு வெண்ணப்பாடு கிளம்பி அப்படியே சீமக்கரில் விழுந்து பீர் பாட்டுலாம் கூத்துல ஊத்தி அவ்வளவுதான். பீங்கா முடுங்குறதுக்கு போயிருக்காங்க அதிகாரி அடிச்சு விட உடனே பாட்டு தான் இப்படி வைக்காத கொண்டு போய் புத்தகத்தை மச்சாப்ல எங்க மச்சான் கொம்புக்கார இந்த குமார மச்சான் சார்பாக அவருக்கு போட்ட துண்டை எனக்கு போட. சரி மச்சான் அப்துல் கலாமா குமார் மாமா பயலடா புதூரமா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேச பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம்
மேகம் சொல்ல வந்தேன். நான் எதிக்ஸ் முடிச்சு பேசுறேன். கும்பகாரநேந்தல் கிராமத்தை சேர்ந்த மலையப்பன் சேர்வை வகைராவை சேர்ந்த என்ன பேரு, என்ன இன்சியல், கோபாலமேனா, ராசி என்ன, துலா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரேன். குருவும் கேதும் வந்து கட்டிங் போட்டதுனால இப்போ ராகு வந்து இடம் பெயர்றேன். அதனால நீ வெள்ளி சபா விநாயகருக்கு ஏதாவது போடு. விநாயகர் வந்து கிடா வெட்டலாம்ப்பா. இந்த கடா வெட்டலாம், மலையாளத்து கடா, அந்த மாதிரி மூலக்கடாவா. ஆமா, ரொம்ப கறந்த என் நீலமேகம் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001. நீ அது டீசலுக்கு காசு கொடுத்திய, உனக்கு எந்த காசுன்னு வராது. நல்லா இருக்கும். போட்டா எடுத்துக்கிறீங்க, உள்ள போயிடுவா உடனே உள்ளது மாட குடிச்சுக்கிட்டு வா. சாமி என் பொழப்பு ஒரு நாடகம் ஆடுறதுக்குள்ள அவசரிப்போம். பேமஸா தச்சுக்க ஏன் கும்மாப்பட்டி மொத்தம். ரவி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பத்தி பாட்டு பாடினேன். அது இந்த முட்டையில கண்ணுக்கு தெரியல. கும்மாப்பட்டி கும்மாப்பட்டி கும்மா எப்படி படிப்பாங்க? நான் படிச்சதெல்லாம் மேலப்புறாவு மல்லல்ல தான் படித்தேன். அப்ப படிக்கும் போதுதான் எங்க அப்பா வருவார். மேலப்புறா படிக்கும் போது மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் மாமான்னு சொல்லுவோம், சுப்பிரமணிய வாத்தியார், மானாமலை தான் இருக்கார், கண்ணாடி ஓடி தெரிவார். அவர்கிட்ட வந்து எங்க அப்பா சொல்லுவார், அவன் நடுவில் ராதா மச்சான் வாத்தியார் மச்சான் மாமன் தான் பேசுவார். அப்பெல்லாம் மச்சான் புழக்க போடுங்க மச்சான். அவர் உலக்க இலக்கெல்லாம் எண்ணெயை போட்டு வச்சிருப்பார். வதக்க வதக்க நான் அடிச்சவனே அவனை செப்பை இறக்குங்க மச்சான் அப்பா சொல்லுவார். அப்ப சொல்லுவார், அடியாதவர்களே அப்ப படியாது. இப்ப இவங்க தொடக்க முடியாது, தொடவே முடியாது. வாத்தியார் 1 லட்சம் கட்டி வேலை சேர்ந்தா 1.5 லட்சம் கட்டியிருக்கேன். யார் ஸ்டூடெண்ட் அப்படி போகும்போது முழுக்காம இருக்கேன், 3ஆவது தான் படிக்கிறேன். வாத்தியார் முன்னாடி கேடுகள் நிற்கும் போது அப்படி தூக்கி போட்டு இந்த பேக் லஞ்ச் பாக்ஸ் நடந்து வாத்தியார் கேட்பா, ஏ அஜய் வா ஹோம்ஒர்க் ஏன் எழுதல? இந்த டாடி நேற்று ஃபுல்லா கேம் விளையாண்டு எழுத முடியாது, என்ன செய்வார்? வாத்தியார் லைட்டா அடிச்சார் ஒரு அடி. ஓனவனே பேக்ல இருந்து செல்ல எடுத்து அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், மைட்டா வாத்தியாரே என்னை பிறந்து விட்டான். மானாமதுரை சந்த கடையில் தான் 2 வீலரை போட்டுருக்கான். அவனை விரட்டி விரட்டி ஆத்துக்குள்ளே பண்ணி விட்டையிலே அடிக்கிறது. அவங்க அப்பா உடனே வருகிறேன், சந்த கடையில் இருக்க ஆளுகளை அடியால் சேர்க்கிறேன். அவனை ஒத்த கை ஒத்த காலை இறக்காம போக மாட்டேன். உடனே வாத்தியார் கொண்டாடி மெசேஜ் பண்றான், எப்படி இந்த அஜயன்ற பையனால எனக்கு டெத் ஏற்படும், நீ நீர்மான செலவுக்கு ரெடி வச்சு ஊமாப்பட்டி நொம்பத்தா 7 படிக்க. ஆசிரியர் பிறந்தகை எல்லாம் லேசு கிடையாது. பெற்ற தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா பள்ளி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை. அதெல்லாம் மதிக்க. எப்படி பள்ளிக்கூடத்துலயும் ஒரு சில ஆசிரியர் செய்யக்கூடிய தவறு கண்டிக்கத்தக்கது. ஆமா, 12 படிக்கிற மாணவன் டீச்சர் சந்துக்களை வச்சு அடிச்சுக்கிட்டு வீட்டு பாடம் எழுதல வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதைத்தான் சொன்னேன். தங்கப்பாண்டிக்கு தான் செட்ஸ்னா நல்லா இருப்பேன், உணர்ச்சி அமைதி அடிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். பள்ளிக்கூடம் எல்லாரும் படிங்க, குழந்தைகளை படிக்க முடியாதுன்னு அவனை அறவாங்க போறேன். இந்த பேப்பரை அவனை எடுத்து வெளியே மாட்டான், அவனை வச்சுதான் படிக்கிறேன்னு சொல்றேன், படிக்க முடியாதுன்னு மஞ்ச கலரு உட்கார மாட்டேன். அப்ப எப்படி இருப்பாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நிறைய பேட்டியில கேட்டாங்க, நாட்டுக்காக எவ்வளவோ மின்கலம் தயார் பண்றீங்க, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, உங்க குடும்பத்தை பார்க்கல, ஏன் நீங்க கல்யாணம் பண்ணல? அவர் சொன்னார், அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, அவன் தாய உண்மையில மனுஷன். அவர்தான் சொன்னார். தொங்காசு திருக்கலாமுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப நம்ம இங்கதான் பக்கத்துல நம்மளை கொண்டுருவாங்க. ஆண்டா பயில கொடூரம். பல்லு வளைக்க 14 நாள் ஆச்சு. பாண்டா மாதிரி வீடியோ எவனும் பேச முடியாது. வணக்கண்டா கொடூரமா பாண்டா போட்டு ஓடுகிட்டான்.
எங்க பூமாப்பட்டி, இந்த நடிப்பு அரக்கேன், சிபி முத்து, இவங்க தான்டா பெரிய ஆளு. ஏழைகள் ஒட்டுமொத்த தமிழனை அவன் கவனத்தில் தேம்பாரு. அவன் தான் பெரிய ஆளு. அப்படியாவது ஜாதிக்கான எங்க ஐயோ ஐயா 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 மிரட்டி விடுங்கய்யா, நல்லா இருக்கு. இடியப்பம் 100 ரூபா. அதே அமைதியா இருக்கா. இடியப்பம் பறிச்சுப்பாங்கன்னா நடிகனை நடிக்க விட்டு ரசித்தால்தான் அது கலை. நடிகனை மேலே நிப்பாட்டி நீங்கள் பேசினால் அது வன்கொலை. ஒரு பாட்டு பாடிக்கணும். மைசெட் உண்மையிலே நீ செல்வம் முத்தனங்க அருமையான மைசெட். ஏன்னா மைசெட்டு போடுறதுக்கும் கரண்ட் வேணும். கரண்ட் யார் வீட்லயும் இருக்க முடியாது, ஏறி விட்டுருவாங்க. அப்படித்தான் பக்கத்து வீட்டில் போய் சப்பளம் கொடுத்துருக்காரு மைசெட்டுக்கார. ஒரு கும்பலம் வந்துச்சு, கரண்ட் புல்லு 2 லட்சம் வருமா அப்படி. ஐயா என் தாலி அறியா ஐயா வயரை இழுக்கிறியா, நான் நாட்டுக்கு சாமான். திருப்பி அடுத்த வீட்டுக்கு போயிட்டு ஐயா அப்படி கடைசியில் போஸ்ட் மரத்தில் கொச்சி போடுற நிலைமை மைசெட்டு. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் போஸ்ட் மரத்து மேலே ஒரு கொக்கி ஓட்டு சப்பலே வரையும். என்னென்னு பார்த்தா அந்த கம்பியில் ஓடாம அந்த போஸ்ட் மரத்திலே போட்டிருக்கேன். இதுக்கு மேல சோக்கு எதுவுமே வேலை. அப்படி யோசிச்சு சொல்றேன். கழுத்தரிப்பேன் சேவை மண்டை. முன்னாடி இருக்க இளைஞர் என்னப்பா வந்து 2 புடத்துல அறவேன். ஹலோ மேடம், உங்க பிள்ளை இங்க இருக்கா? அருமையா வளர்த்துருக்கீங்க. என்னைக்கு மொத்தமா சொல்றான், என்னைய சொல்றான், ஏன் சொல்றான் பிள்ளை புழு புழுன்னு. ஐயா நீங்க அள்ளி கொண்டு போய் கம்மாயில ஊற வைங்க. நாளை காலைல வந்து விதை அத்து விட்டு போயிட்டு நினைச்சு விடுங்க. மயிர் மைங்களா என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க? ஏபிடி அப்துல் கலாம் ஐயா சொல்றேன். கூமாபட்டி கப்ளிங் இல்லைங்க. கூமாபட்டியில் ஏது கப்ளிங்? ஏன்னா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசுமே குடிச்சிட்டு தினமும் வேலைக்கு போகாம இருந்தீங்கன்னா ஓ வீடு கொஞ்ச நாள்ல பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடா மாறி போகும். ஏன்னா மது பழக்கம், ஏன்னா முடி குடி பழக்கம், ஏன்னா மது பழக்கம், ஏன்னா முடி குடி பழக்கம். கட்டிங் போட்டு பார்ப்பேங்க. இல்லாட்டா இப்பெல்லாம் சவுண்டு வராதா? நீங்க முண்டை நான் பெரிய மனிதன் வக்கமாயிரலாம. எங்க ஆரம்பிக்குது? ராஜ்மார் கடையில ஆரம்பிக்கும் குடிக்கும் போது. அம்மா நான் கை நடுக்கணும்டா. கட்டிங்க உட்கார்ந்தா தானே பாடியை கூட தூக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா பணத்தை எவனும் தொட மாட்டேன். வர்ற வாரம் எங்க ஊர்ல காப்பு கட்டுறாங்க அப்படின்னு ஒரு கோட்டை போட்டு விட அந்த பணத்தை கம்பு கூட்டு மசூர் தான் பிச்சுருவேன். வச்சு சில பேர்லாம் உடங்கட்ட ஏறேன்.
நாள் நல்ல சித்திரை மாச வெயில், கவனமா கேளுங்க. அப்படியா சூம்பு எலும்பு வாங்கி சூம்புடான்ட்டேன். ஓடா காசு கொடுக்காட்ட நக்கிறதுக்கா குழி வெட்ட போறேன். நான் கொடுக்காத வெட்டி போட்டு கொள்ள வேண்டிய கதையை கேளுப்பா. ஐயா இந்த இளைஞர் எல்லாம் என் தம்பி எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? இப்ப 2 ஆளா விடுவேன். ஐயா பெரிய ஆளு என்னங்க அப்படி சாச்சிட்டீங்க. குழி வெட்ட இனிமேல் வருங்காலத்துல எந்த வேலையா இருந்தாலும் நம்மளே செய்து கொள்ள வேண்டும். அந்த நிலைமை வந்துருச்சு. அதே உண்மை. என்னையா நம்ம வீட்டுல நம்மதான் சுத்தம் பண்றேன். அது மாதிரி குழி வெட்டுறதுக்கு நம்ம வெட்ட மாட்டோமா? அதாவது செஞ்சுக்கங்க. அடுத்தவளை போட்டு துன்புறுத்தாதீங்க. இதே உண்மை. காலம் மாறிக்கிடுச்சு. மாதிரிலாம் கிடையாது. சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறிக்கிடுச்சு. கிராமந்தோறும் நம்ம வேலையை நம்மளா செய்வோம். இதே உண்மை. அப்படித்தான் குழிவெட்ட சொல்லியிருக்காரு. குழிவெட்ட போனாலும் வேமா போய் சித்திரை மாசம் வெயிலா இருக்கு, எனக்கு ஒரு புல்லு வாங்கி கொடுத்தாத்தே வெட்டவும் இருக்கேன். சரி குழிவெட்ட நான் போக மாட்டேன் நீ மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு புல்லோட 2 புல்லு சரக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. போய் பயங்கரமா வெட்டியிருக்கேன். ஒரு கோட்டரை போட்டு 2 மம்பட்டி வெட்டியிருக்கேன். தொழியல் ஏத்துருச்சு. அடி சரியான போதை. 6 அடியை தோண்டிட்டேன். அளந்து வாப்பமுன்னு உண்ட உள்ள படுத்து அளந்தேன். எந்திரிக்க முடியல போதே. உள்ளே படுத்துட்டேன். உடனே இங்க எல்லாத்தையும் பாடியை ரெடி பண்ணிட்டு பெரிய ஆள் சொல்லிவிட்டாரு. அந்த குழி வெட்டினவன் ஆரம்பம் வெட்டிட்டான்னு பார்த்துட்டு வாங்கறான். இவங்க போன இளவட்ட 2 பேரும் நிறைய போதை. இப்படி போய் பார்த்துருக்கேன். அங்கே குளிக்கல வெள்ளை வெட்டியோட கிடந்துச்சு. இவங்க 2 போதையில பார்த்தா ஏற்கனவே புதைச்ச குணத்தையே சரியா மூடலை. என்ன இப்படி போட்டு வச்சிருக்காங்க? இது ஊறி மேல வரும்டா அப்படின்னு மம்பட்டி எடுத்து அவனை மூடிட்டு வந்துட்டாங்க. மூடிட்டு வந்து அப்புறம் 2 பேருக்கு சேர்த்து நீர் மழை ஒரே மழை. ஏன் சொல்லவனே, மது என்ற ஒரு அரக்கன் எதுவுமே தெரியாது. சில பேர்லாம் பார்த்தா போதை அடிச்சு மாடி வீடுலாம் அவச்சு விழுந்து மறுநாள் வந்து கேட்பாங்க, ஏன் மச்சான் நேற்று நான் பைக்கில் வந்தேனா? மச்சான் பைக்கில் வந்து கூட என்னையும் நோத்தமான கூட சட்டையை பிடிச்சிக்கல. எதனை பிடிச்சேன்? அந்த சோனையா விட்ட ஐயா மாடி மேலே ஏறினா மச்சான். ஆமாடா ஏறினா கறி திண்டனா எல்லாத்தையும் கேட்பாங்க. ஏன்னா மதுவு கண்ணை மறைத்து செலவத்தை பார்த்து தண்ணியை போட்டு நிறைய முதல்ல என்ட்ரன்ஸ்ல போனேன். சர்ச்சி போனேன். முந்தமா அவன் பாட்டுக்கு போனேன். அதில் 4 பேர் சொன்னாங்க, புது கல்லூரி சைலன்சர் முன்னாடி வச்சிருக்காங்க. தம்பி புருட்டுக்கோழி முட்டை. இன்னொரு பாட்டு பாடுவோமா? பம்பா 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 நதி
முடிய மாட்டா உனக்காக பாரு முடிய மாட்டான மயிலா பழம் இருக்கோதோ பழனி மலைய சுத்தே வேலூர் இருக்கோதோ சொல்லுங்கப்பா யாராவது சின்ன தம்பியெல்லாம் எங்க அன்னைங்கெல்லாம் நிக்கிறியா தம்பியெல்லாம் நிக்கிறியா என்னப்பா பாத்துக்கிட்டு சத்தம் போடாம இருக்கிறா தம்பி. இவங்க வயசு பேசிட்டே இருக்காங்க ப்ரோ எல்லாம் கிளப்பி விட்டது நீ தான் முட்டை நீ சின்ன பையில வச்சுக்கிட்டு நீ என்ன வேலையும் செய்யற இருப்பா பிள்ளை கெட்டு போவது யாருனாலதான் அப்படின்னு நீ சொல்றேன் பெத்த தாய் அப்படின்னாலதான் பிள்ளை இருக்கும் போது நீ சாதாரண வார்த்தையை பேசுற உன்னை தூக்கி போட்டு பிச்சுக்கு பிச்சுக்குன்ற கச்சிக்கு பிச்சுக்குன்ற அங்கே போய் அடிச்சு விடுவான் போய் சொல்லிடுவான் என்ன பண்ணுவா போதையால போயிடுச்சா நீ போறது நல்லது ஐயப்பன் ஏன் ஐயப்பன் ஐயோன்னு போறவனுக்கு ஐயப்பன் அருள் கொடுப்பா அதனாலதான் ஐயப்பன் தமிழ் கடவுள் முருகன் ஐயப்பன் எல்லா சாமியும் லேசா கிடையாது அந்த சாமிக்கெல்லாம் மாலை ஓட்டது முதல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள பஜனை சத்தம் ஒண்ணுக்குள்ள தூங்க முடியாது சேக்கனை தான் அடிச்சா கிழக்கு கிழக்குலாம் புடிக்கிட்டு ஓடும் பார்த்தா சாமி பூரா வேர்த்து ஒரு சாமியெல்லாம் மாலை அத்து வச்சுன்னு கட்டு கம்பியை போட்டு கட்டிக்கிட்டு இருப்பேன் அது அந்த காலம் இப்ப ஊருக்கு 3 பேர் மாலை போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில் உட்காந்து சேக்கனேசா என்ன அப்படின்னு சத்தமா பாடினா பக்கத்து ஊருக்காரன் போட்டு விட்டேன் சார் எஸ் சார் மாணவன் பேசலாம் ஆமா சார் பச்சனை மாடிக்கிட்டு கத்துறாங்க சார் எனக்கு ரொம்ப முடியல சார் வந்து அட்டாக் பண்ணுங்க சார் அவங்க கரூர் போய் உட்காந்துட்டு வெள்ளிக்கிழமை நியாயமாக கொள்ளையில போக சாமி என்பது லேசு கிடையாது துக்குறேன் ஏன்னா அப்பெல்லாம் பஜனை பாடும்போது முன்னாடி உட்காந்துக்கிட்டு சின்ன பையன்லாம் உட்காந்துட்டு முள்ளு பறைக்கு போடுவாங்க முள்ளு பறைக்கு போட்டு பொங்கச்சோரை கிண்டி மண்டவளத்தை போட்டு இறக்குறதுக்குள்ள பாதி பேர் அதுல இனிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு திருட்டு போயிருக்காங்க அப்ப இப்ப சாமி வந்து சொல்றாரு ஏன் அனிதா 2 பிடி 2 பிடி குக்கர்ல 2 விசில் போட்டு வச்சிரு கட்டில் புறன்னு கொண்டது பொங்கச்சோரை கொண்டது கொடுக்குது பருத்தி பழம் என்னத்த ஒரு விசில் கூட ஆயிடுச்சு பருத்தி அதே மாதிரி புருஷங்களுக்கு கணவர்களுக்கு தாய்மார்கள் உங்களை சொல்றேன் தான் மார்கழி 7ஆம் தேதி எல்லாம் என்ன பண்றீங்கன்னா கணவர் வந்தவொடனே முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து உப்புச்சோப்பை போட்டு காலை கழுவிடணும் அப்புறம் அரசன் சோப்பு புருஷன் சோப்பு போட்ட கழுவிட்டு அவங்களே மேல் மருவத்தூர் போனா நீ கீழ் மருவத்தூர் போ முட்டை என்னடா கட்டின கனவையா அவன் தான் நிக்கிறோம் இருந்த கணவனை வெள்ளிசவா எந்த ஒரு பொம்பளை காலை கிளீன் பண்ணி சந்தன குங்குமம் வச்சுட்டு உருண்டு உடுக்குறியோ அப்பதான் உனக்கு எந்த குடல் வாழ்வு வராது இந்த கொட்டாட்டு அடி வாங்குற தாக்க முடியல கம்பு கூட்ட அமர்த்தது போல யாரு சொல்றா முதல்ல இந்த ஏரியால சாராயம் ஃபேமஸ் தானே நம்ம ஏரியாவில் அண்ணே முத்துச்சாமி சாராயம் காய்ச்சினாருன்னு ஏய் விட்டு போக்கேஸ்ல ஏன் அப்ப சாராயம் தாப்பா எங்க ஏரியா பிள்ளத்தி விழா கூட எங்க ஏரியாவில் ஊரப்பான மாடுக வாத்தாங்க காரி காலையெல்லாம் அப்படியே கிளச்சு குடிக்கிப்பா அந்த ஊரப்பானைய உடைக்குல போட்டிருப்பாங்க கரைச்சு அப்படியே குடிக்கும் அப்ப எல்லாம் பார்த்தா போதை இறக்குறதுக்கு பொண்டாட்டினேன் வர்ற ஆளுகளை எட்டும் பார்த்தோம் கும்மாண்டிவேன் ஆள் பார்த்தா அப்படி இருப்பாங்க வரும்போதே கத்தி கம்பு மூங்கி கம்புதேன் ஆடு மதியில் அந்த கம்புக்கு அடிப்பா பட்டார்னு புருஷன் பானுமதியை போட்டு அடிக்கும் போது பானுமதி பாவாடையோட அள்ளிக்கிட்டு புஷ்ப வீட்டுக்கு போனா நம்மளை காப்பாத்துறான் ஓடுவா புஷ்ப புருஷன் அவளை தலால போட்டு அடிச்சுட்டு முந்தமா ஆத்தாடி குடிய கெடுத்துட்டானேன்னு இங்கிட்டு பரமேஸ்வரி வீடு ஒத்த வீடா இருக்கே அங்க ஒன்னா காப்பாத்துறவங்க முந்தமா ஓடும் பார்த்தா பரமேஸ்வரி புருஷன் சங்குல காலை வச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் நாலு பார்த்தா சீமக்கரு தூர்ல ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் உட்கார்ந்து
ஐயோ தரங்கிட்ட ஒத்திக்கிட்டானாக்கா. களத்துல வெளியே இருக்க விடாம அடிச்சிருக்கா. பழுத்து போகும் அப்படி வச்சு. இப்ப எல்லாம் பொண்டாட்டிலாம் லேஸ் கிடையாது. இப்ப எல்லாம் போய் எவனும் அடிக்க முடியாது. ஆளு பார்த்தா ஒல்லியா இருந்திருக்கேன், ஏற்கனவே பாவம் ஆடு மேய்ச்சி தெரிஞ்சவன். பர்சம் போட்டு 6 மாசம் ஆச்சு, இவன் சும்மா இல்லாம வீடியோ கால் வா, குளிக்கும் போது வா அப்படின்னு இருக்காரு. அந்த பிள்ளையும் அப்படி இப்படி வந்திருக்கோம், நீ இருடா கட்டாணி பண்ண அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டார்ட். முதல்வருக்கு போகும்போது ஒரு போய் வாமாப்புல இருந்திருக்காரு. கருவனத்தா தின்னுட்டு உட்காந்துருக்கீங்க. அது ஏற்கனவே கராயத்துல 3 பெல்ட் வாங்கியிருக்கு, இந்த முட்டைக்கு தெரியும். அப்போ பேண்ட்டை மாடிட்டு வந்து காச்சுயோ குச்சோ கச்சா அடிச்சா கதறேன். கட்டில் வீட்டுலாம் சவுண்ட் ஏதோ மொட்டான். அந்த மாப்பிளோட அப்பா கதவை ஒட்டி வந்தவர், ஏய் மொத்தா கொஞ்சம் பார்த்து நிதானமா தோன்றான். என் சிக்க என் பையன் மாதிரியா வேகம் வேணாம்டா அப்படின்னு போயிருக்காரு. காலையில வந்திருக்கேன், கண்ணு காலையில வந்து செப்பை எழுதிட்டு வந்திருக்கேன். என்ன பாண்டேன் கொஞ்ச நேரத்தில் குளத்தஞ்சான் முட்டை கதவுட்டு வந்து நீதான மெதுவா செய்வீங்க. அவன் குழந்துட்டான். ஏன்னா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இருக்காங்க. அப்ப எப்ப கணவனுக்கு மரியாதைனா மாலை ஓடும் போது மட்டும்தான். அப்ப எதுவுமே சொல்ல முடியாது, ஒரே வார்த்தை தான். முருகா சொல்லுங்க முருகா, இன்று நீ முருங்கைக்காய் கூட்டு வைக்க வேண்டும், சாம்பார் வைக்க மாட்டோம், அப்பளம் பொரிக்க மாட்டோம். ஆகட்டும் சுவாமி. ஏத்து பேச முடியாது. மற்ற நேரம் மானாமதுல இருந்து கொண்டாடி பாரு. ஏய் பனுமதி இந்த பாட்டேன் கருவாடை குடிச்சு, ஏ நீ போனந்த உழப்பு கருவாடு மயிறு இருக்குத குடிச்சு போட முண்டை. சரி உடனே கட்டி போயிட்டா நம்ம ஜோத்துக்கு 4 பேரை குடிச்சுக்கிட்டு மானாமதுல திங்கணுமே உதுத்துறோம். அதே மாதிரி புருஷன் முருகனுக்கும் பொண்டாட்டி ஓம் சக்திக்கும் போட்டுச்சுன்னா அந்த வீட்டுல 2 இனிமையான காணம் தான் கேட்கும். இவர் சொல்லுவார், சக்தி விரத விடலாமா? விரத விடலாம் முருகா. சக்தி இலையை அறுத்து விட்டாயா? அறுத்து விட்டேன் சாமி. அவர் உடனே சொல்லுவார், முருகா உங்க தொடை என் மேல படுது. நோ சக்தி. சக்தி ஆண்கள் பூரா விரதம் இருந்து தன் குடும்ப சுமையை சுமந்து இருமுடி கட்டிட்டு போவார். அந்த இருமுடி கட்டல ஒரு ஊர்ல தான் பார்த்தேன். எல்லாரும் வெற்றிவேலு முருகனுக்கு அரோரான் டம்செட்ல ஆடிட்டு போறேன். அந்த இருமுடி கட்டினையை மட்டும் அப்படியே அழுது நொந்து வெற்றிவேலு முருகனுக்கு கத்துறாங்க. இவன் அரோரான் என்னன்னு பார்த்தேன், அவனை கணேஷ் போயில இல்லையா, கணேஷ் போயில இல்லைன்ட்டு எவன்கிட்ட வாங்குறதுன்னு அவன் நொந்து போய் வேப்பங்குலைய கலசக்கல அவன் போலைய கசக்கிட்டான் முட்டை போயிட்டான். போய் வண்டியில போய் உட்காந்தவனே நடு சீட்ல ஒரு சாமி பாக்கெட் எடுத்து அப்படி கோயில உருட்டினார். அந்த உருட்டிட்டேன் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு உருட்டிட்டேன். அப்படியே இந்த கோயில்லாம் போனேன் பிறந்த சாமி பக்கத்துல போய் உட்காந்து, ஏன் சாமி அவன் பக்கத்து ஊராத்தே இருப்பேன். அதிசயமா கேட்பாங்க, ஏன் சாமி எத்தனை வருஷம் மாலை ஓடுறியா? 13 வருஷமா போடுறீங்க. அப்படியே கோயில ஓடுவேன். லைட்டா ஒரு போட்டு கொடுக்க சாமி அப்படி போட்டு வாயில வச்சுக்கிட்டு எல்லா பேரையும் சொல்லி விட்டுருக்கேன். கம்பியை பிடிச்சிக்கிட்டேன் கோயில் இல்லையா பக்கத்தா அதனால